சந்தோஷம் வெளியில இல்லை, அது மனசுக்குள்ள தான் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டா நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வீங்க. உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான். ஒரு ஞானி விறகு வெட்டுறது தான் அவருடைய தொழில். அவர்கிட்ட ஒரு சீடன். அவன் கேட்டான், உங்களுக்கு ஞானம் வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு அவர் சொன்னார், அப்பவும் விறகு வெட்டிட்டு தான் இருந்தேன். உடனே அவன் கேட்டான், அப்ப ஞானம் எந்த மாற்றத்தையும் உங்ககிட்ட ஏற்படுத்தலையா? அதுக்கு அவர் நிதானமா சொன்னார், என் தொழில் தான் மாறல, ஆனா என் மனசு மாறிடுச்சு அப்படின்னார். எப்படி குருவே? சீடன் கேட்டான். முன்னெல்லாம் விறகு வெட்ட வந்தா பிழைப்புக்காக எந்திரத்தனமா செய்வேன். இப்ப அதையே ரசிச்சு செய்யறேன். என் வாழ்க்கையே ஆனந்தமயமா இருக்கு. பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்பினா முன்னெல்லாம் இறைச்சலா கேட்கும். அதுவே இப்ப காதுக்கு இனிய நாதமா இசையா கேட்குது. முன்பெல்லாம் மலை அருவி கொட்டும்போது நீரோட வீழ்ச்சியாதான் என் கண்ணுக்கு தெரியும். அது இப்போ கண்ணுக்கு விருந்தா ஒரு நடனமா காட்சி அளிக்குது. இந்த அனுபவத்தால என் கண்ணோட்டமும் மாறி என் மனசும் மாறி ஆனந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. அதே செயல்தான், அதே விறகு வெட்டுற வேலைதான். ஆனா முன்பெல்லாம் அது மகிழ்ச்சியை தரல. அவர் ஞானம் பெற்ற உடனே அதை அனுபவிச்சு செஞ்சதுனால அந்த ஞானிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. மன மகிழ்ச்சியோடு செய்யற ஒவ்வொரு செயலும் இன்பத்தை தான் தரும். இன்பம் எங்கேன்னு தேடி தேடி அலையாதீங்க. அது நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிங்க. ஆனந்தமா சந்தோஷமா வாழ்வீங்க.